ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட்டு வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டில் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இதே நீங்கள் கோதுமை ப்ரெட்லேயும் செய்யலாம். சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா ஒரு 8லேருந்து 10 ப்ரெட்டுக்கிட்ட சேர்த்துக்கங்க. நீங்கள் ப்ரெட்டு ரொம்ப காஞ்சி போயிருந்தால் கூட அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இதே மாதிரியே 6 ஸ்லைஸ் ப்ரெட்டையுமே சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப சுவையாக நல்லாயிருக்கும். அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட வாசனைக்கு 4 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. சின்னதாக இருக்கிறதுனா 4 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கங்க. தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. தேங்காய் ஏலக்காய் எல்லாமே ப்ரெட்டோடு சேர்ந்து நல்லா அரைப்பட்டிருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் காய்ச்சி ஆறின பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய்ச்சி ஆறின பாலை சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசையவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசைஞ்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி உருண்டையாக உருட்டிக்கங்க. உருட்டி எடுத்ததை உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி தட்டிட்டு இதில் உளுந்த திராட்சை 2 எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் பாதாம் கூட வைக்கலாம், பேரிச்சம்பழம் இருந்தால் கூட கட் பண்ணி உள்ளே வச்சு இது மாதிரி சீல் பண்ணி எடுத்து அப்படியே திரும்ப உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. எல்லாத்தையும் ஒரே இடம் மொத்தமாக சேர்த்துடாமல் ஒரு 2 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி மேலே உடனே செவந்துடும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கங்க. எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க. இது மாதிரி ஈவனாக கலந்து விடுங்க. எண்ணெயில் போட்டது உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 30 செகண்ட் ஆன பிறகு திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று போல் செவந்து பொன்னிறமாக சூப்பராக மொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வடிய விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் முழுதையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கங்க. இது அப்படியே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் தட்டு நிறைய பொரித்து கொடுத்தாலும் நொடியில் காலி பண்ணிவிடுவாங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட்டு தேங்காய் வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.